ஹார்ட் அட்டாக்ங்கிறது நாங்கள் படிக்கும்பொழுது 20-25 வருஷத்துக்கு முன்னாடி 60 வயசுக்கு மேலே வர்றது வந்து 55 கீழே லேடிஸில் 45 கீழே மென்னில் வந்துச்சுன்னா இது வந்து ப்ரீமெச்சூர் ஹார்ட் அட்டாக்னு நாங்கள் படிச்சிருக்கோம். அந்த ஏஜ் நாங்கள் படித்தது 45-55ங்கிறது இப்போ வந்து கம்மியாகி 30 ஆயிடுச்சு. 30க்கு முன்னாடி இருந்தால் தான் ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, 30க்கு மேலே எப்போ வேணால் வரலாம் மாதிரி ஆயிடுச்சு. அதில் பல காரணத்தில் நான் சொன்னேன் இல்லையா, அதில் ரொம்ப முக்கியமான காரணம் லைஃப் ஸ்டைல் தான். அதில் டவுட்டே கிடையாது. லைஃப் ஸ்டைல் ரொம்ப மாறிடுச்சு. இந்த ஃபாஸ்ட்டு சிட்டி பேஸ்டு லைஃப்னு நம்ம இருக்கிற லைஃப் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாமே ஃபாஸ்ட்டாக போடுறதுனால இந்த ஹார்ட் அட்டாக்கும் ஃபாஸ்ட்டாக வந்துடும். 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். ஃபேமிலியில் அப்பா அல்லது அம்மா யாருக்காவது இல்லை பிரதர் சிஸ்டர்ஸ் யாருக்காவது 50 வயசுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அதாவது ஸ்ட்ரோக் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்திருக்குன்னா டெஃபினட்டாக அவங்க வந்து இதுக்கு முன்னாடி செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹார்ட் அட்டாக்னா எல்லாருமே மார்பு வலி அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ஃபஸ்ட்டு அந்த மைண்ட்லேருந்து அதை எடுத்துடணும். இந்த வலி மட்டும் ஹார்ட் அட்டாக் கிடையாது. நைட் டைம் காலையில் 4 மணி இல்லை 5 மணிக்கு அந்த வலினால எழுந்திரிச்சிடுறாங்க, வேர்வையோடு வருது, இந்த ஒரு மாதிரியான ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அவங்களுக்குன்னா இது வந்து ஹார்ட் அட்டாக் இருக்கிறதுனா சிம்டம்ஸ் இருக்குதுன்னா அவங்க வந்து எமர்ஜென்சி போய் தெரிஞ்சுக்கணும். ஹெல்த் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கான்வோல இணைஞ்சிருக்கவங்க கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் தீப் சந்த்ராஜா, சீனியர் கன்சல்டன்ட் ஃப்ரம் காவேரி ஹாஸ்பிட்டல். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம் வைஷாலி. வணக்கம் சார். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். எனக்கு கார்டியாலஜி பற்றி எங்களுக்குமே நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ யாரை எடுத்துக்கிட்டாலுமே இந்த ஜென்ரேஷனில் வந்துட்டு எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் வருதே சார், எல்லாருக்குமே ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ரீசன் சார்? ஆக்சுவலாக இது ஒரு விதத்தில் உண்மை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் அட்டாக்ங்கிறது நாங்கள் படிக்கும்பொழுது 20-25 வருஷத்துக்கு முன்னாடி 60 வயசுக்கு மேலே வர்றது காமன். அது வந்து 55 கீழே லேடிஸில் 45 கீழே மென்னில் வந்துச்சுன்னா இது வந்து ப்ரீமெச்சூர் ஹார்ட் அட்டாக்குன்னு நாங்கள் படிச்சிருக்கோம். அதே இது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 30-40 இயர்ஸில் வர ஹார்ட் டிசீசஸ் நிறைய பேருக்கு சர்ஜரி, ஹார்ட் அட்டாக் இல்லை உயிரிழப்பு கூட நிறையா பார்க்குறோம். ஸோ அந்த ப்ரீமெச்சூருங்கிற டெஃபினிஷனே இப்போ வந்து மாறிடுச்சுன்னு சொல்லணும். அந்த ஏஜ் நாங்கள் படித்தது 45-55ங்கிறது இப்போ வந்து கம்மியாகி 30 ஆயிடுச்சு. 30க்கு முன்னாடி இருந்தால் தான் ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, 30க்கு மேலே எப்போ வேணால் வரலாம் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நீங்கள் பார்க்குறீங்களா சார்? அதில் பல காரணத்தில் நான் சொன்னேன் இல்லையா, அதில் ரொம்ப முக்கியமான காரணம் லைஃப் ஸ்டைல் தான். அதில் டவுட்டே கிடையாது. லைஃப் ஸ்டைல் ரொம்ப மாறிடுச்சு. இந்த ஃபாஸ்ட்டு சிட்டி பேஸ்டு லைஃப்னு நம்ம இருக்கிற லைஃப் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாமே ஃபாஸ்ட்டாக போடுறதுனால இந்த ஹார்ட் அட்டாக்கும் ஃபாஸ்ட்டாக வந்துடுது. அவ்வளோதான். ஸோ இப்போ எல்லாருக்குமே வருதுல்ல சார், முதல்ல வந்துட்டு ஒரு 40 ஏஜில் தான் வந்துட்டு ஹார்ட் செக் பண்ணோன்னா இந்த ஏஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இது வச்சுருப்போம். இப்போது சின்ன பேர், அதாவது யங்ஸ்டர்ஸ்க்கே ஹார்ட் அட்டாக்ஸ் வருது. ஸோ நாங்கள் எப்போ அந்த ஹார்ட் செக்அப் அந்த அவேர்னஸ்க்கு நாங்கள் எப்போ கரெக்டாக வரணும்? இந்த ஹார்ட் அட்டாக் ஸ்க்ரீனிங்னு சொல்லுவோம். அதாவது ஹார்ட் ஹெல்த் பேக்கேஜ்ன்ட்டு எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே கிளினிக்ஸ்லையுமே வச்சுருக்காங்க. இது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு தெரியறதுக்காக பண்ணுற சில பிளட் டெஸ்ட், சில இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில் டெஸ்ட், இந்த மாதிரியான டெஸ்ட். இந்த டெஸ்ட்டு வந்து முதல்ல 60 வயசுக்கு மேலே சொல்லிட்டு இருந்தோம், அப்புறம் 50ன்னு சொன்னோம், இப்போல்லாம் 35ன்னு சொல்லிடுறோம். 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். உங்கள் வீட்டில் அப்பா அம்மா யாருக்காவது ஹார்ட் அட்டாக் சின்ன வயசுலேயே 50 வயசுக்குள்ளேயே வந்திருக்குன்னா நீங்கள் 30 வயசுக்கு அப்போவே நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸ்பெஷலி அந்த கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது உங்களுக்கே லைஃப் ஸ்டைல் உங்களை பற்றி தெரியும், எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது உங்கள் லைஃப் ஸ்டைல். அதை ஸ்மோக்கிங் வழக்கங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா 30 இயர்ஸ்க்கு மேலே இமீடியட்டாக செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு டவுட் வருது. ஆக்சுவலாக இப்போ என்னோட வீட்டில் வந்து யாருக்குமே ஹார்ட் அட்டாக் இல்லை அப்படின்னா எனக்கு வந்துருச்சுன்னா என்னோட ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஹார்ட் அட்டாக் காரணம் வந்து ஹார்ட்டில் ரத்த குழாயில் வர அடைப்புகள். இந்த அடைப்புகளுக்கு காரணம் கொலஸ்ட்ரால் போய் பதிகிறது. இந்த கொலஸ்ட்ரால் ஏன் போய் பதியுதுன்னா, சில பேருக்கு அந்த டைஜஷன், அந்த கொலஸ்ட்ராலே டைஜஸ்ட் ஆகாது உடம்புல, அது வந்து எல்லா இடத்துலையும் போய் பதிஞ்சிடுது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஜெனட்டிக்ஸ். ஃபேமிலியில் அப்பா அல்லது அம்மா யாருக்காவது இல்லை பிரதர் சிஸ்டர்ஸ் யாருக்காவது 50 வயசுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அதாவது
ஸ்ட்ரோக் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்திருக்குன்னா டெஃபினட்டாக அவங்க வந்து இதுக்கு முன்னாடி செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு முன்னாடி நமக்கு வந்து நான் 35 வயசு ஆயிடுச்சு இல்லை 40 வயசுக்குள்ளே எனக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அடுத்த ஜென்ரேஷன் நம்ம சொல்கிறது ரொம்ப அவசியம். நீங்கள் கொஞ்சம் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கோங்க, ஜெனட்டிக்ஸில் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்ல லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுங்கன்னு சொல்கிறது ரொம்ப அவசியம். ஓகே, அப்போ நம்மளுக்கு இருந்தாலுமே வரும், நம்ம முன்னாடி உள்ள ஜென்ரேஷனுக்கு இல்லைனாலுமே நம்மளுக்கு வந்துட்டா அடுத்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக வரும். அதுக்கு பேர் ஃபெமிலியல் கொரோனரி ஆர்டரி டிசீஸ்ன்ட்டு. அதாவது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன் பாஸ் ஆகிட்டே இருக்கிறது. அதுக்கான காரணம் அந்த கொலஸ்ட்ரால் டைஜஸ்ட் பண்ணுறது உடம்புல கரெக்டாக போகலைன்னு அர்த்தம். அந்த என்சைம்ஸ் டெஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் எல்லா இடத்துலையும் போய் கொலஸ்ட்ரால் பதிஞ்சிரும். அப்போ ஹார்ட் அட்டாக் இல்லை ஸ்ட்ரோக் இல்லை கிட்னி பிரச்சனைகள் ரொம்ப சீக்கிரம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொன்னாலே சில சைன்ஸ் வந்து நம்மளுக்கு முன்னாடியே நிறைய சைன்ஸ் இருக்குது. ஆனால் சில பேர் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க, கேஷுவலாக விட்டுடுறாங்க. ஸோ இந்த சைன்ஸ்லாம் நான் அவாய்டே பண்ணக்கூடாது, கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா என்ன? ஹார்ட் அட்டாக்னா எல்லாருமே மார்பு வலி அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ஃபஸ்ட்டு அந்த மைண்ட்லேருந்து அதை எடுத்துடணும். இந்த வலி மட்டும் ஹார்ட் அட்டாக் கிடையாது. நெஞ்சு அழுத்தம், கேஸ் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் ரொம்ப காமன் சிம்டம் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச எத்தனை பேருக்கு இங்கே வீட்டுக்குள்ளேயே எத்தனை பேருக்கு கேஸ் சிம்டம்னு நினச்சி ஒரு 2 நாள் 3 நாள் நாங்கள் தவற விட்டு அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் இருக்குன்ட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் தெரியுங்களா. ஸோ இந்த ஒரு கேஸ் பிரச்சனை, அதாவது அசிடிட்டி பிரச்சனை, நெஞ்சு எரிச்சல். இந்த நெஞ்சு எரிச்சல் இருந்தால் அது வந்து கேஸ் பிரச்சனை இல்லை, அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம். அது வந்து இசிஜி எடுத்து பார்த்து டாக்டர்கிட்ட போய், எமர்ஜென்சி மெடிசன் டாக்டர்கிட்ட போய் இது வந்து ஹார்ட் அட்டாக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இப்போது இடது கை வலி வந்துச்சுன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க, அது மெத்தா இல்லை உண்மையா சார்? கிளாசிக்கலாக ஹார்ட் அட்டாக் அப்படின்னா எப்படி வரும்னா நெஞ்சு அழுத்தம் இல்லை நெஞ்சு வலி, மார்பு வலி, அது லெஃப்ட் ஹேண்டுக்கு பரவுறது. இதுதான் கிளாசிக்கலாக வர்றது. ஆனால் இந்த கிளாசிக்கல் ஹார்ட் அட்டாக் சில பேருக்கு தான் வரும். நிறைய பேருக்கு கிளாசிக்கலாக ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் வராது. ஆன்ஜினல் ஈக்விவேலன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஹார்ட் அட்டாக் மாதிரி மற்ற சிம்டம்ஸ். அதெல்லாம் என்ன? முதல் சிம்டம் நான் சொன்னது நெஞ்செரிச்சல். இதுதான் ஹார்ட் அட்டாக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ நெஞ்செரிச்சல் இருந்தால் அது ஹார்ட் அட்டாக் இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி தாடையிலிருந்து தொப்புள் வர எங்கே வலி இருந்தாலும் அது ஹார்ட் அட்டாக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸ்பெஷலி நைட் டைம் காலையில் 4 மணி இல்லை 5 மணிக்கு அந்த வலினால எழுந்திரிச்சிடுறாங்க, வேர்வையோடு வருது, இந்த ஒரு மாதிரியான ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அவங்களுக்குன்னா இது வந்து ஹார்ட் அட்டாக் இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் இருக்குதுன்னா அவங்க வந்து எமர்ஜென்சி போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கேஸ் ப்ராப்ளம்ஸையும் ஹார்ட் அட்டாக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரெண்டே எப்படி சார் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? இதுக்கும் இந்த டிஃப்ரென்ஷியேட் இருக்குது அப்படின்ற மாதிரினா என்ன சார்? கேஸ் அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 40-50 வயசு இருக்குன்னு அவங்களுக்குன்னா அசிடிட்டி திடீர்னு வந்துடாது இல்லையா. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இல்லை இதுக்கு முன்னாடியே அந்த சிம்டம்ஸ் இருந்திருக்கலாம். ஒவ்வொருத்தரையும் உணவு சாப்பிடும் பொழுது அந்த அசிடிட்டி பிரச்சனை அதிகமாகும். இல்லை உணவு சாப்பிடல, பசியோடு எடுக்காங்க, அப்போ அந்த அசிடிட்டி பிரச்சனை அதிகமாகும். ஸோ இந்த உணவோட கனெக்ஷன் இருந்தால் அசிடிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லை உணவுக்கும் அசிடிட்டிக்கும் சம்மந்தமே இல்லை, திடீர்னு இந்த அசிடிட்டி வந்துருச்சு, திடீர்னு எனக்கு நெஞ்செரிச்சல் வருதுன்னா அது அசிடிட்டி கிடையாது. ரெண்டாவது, இந்த அசிடிட்டியில் நெஞ்செரிச்சல் வந்து நடக்கும் பொழுது எனக்கு ஒரு நெஞ்செரிச்சல் வருது அப்படின்னா அது வந்து அகெயின் அது அசிடிட்டி கிடையாது. நடக்கிறதுக்கும் அசிடிட்டிக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ நடக்கும் பொழுது எனக்கு நெஞ்செரிச்சல் வருது, வேர்வை வருது, ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஜெல்யூசில் டேப்லெட்டோ இல்லை பேண்டோசில் டேப்லெட்டோ எடுத்து சாப்பிட்றது தவறு. ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் கிட்ட இது ஹார்ட் அட்டாக் இருக்கிற வாய்ப்புகள் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஸோ இன்னொரு விஷயம் கேள்விப்படுறோம் சார், சிம்டம்ஸே இல்லாமல் ஒரு சைன்ஸுமே இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம். அதெல்லாம் வருமா சார்? இது ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா அது சிம்டம்ஸ் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வருமாங்கிறது, அதாவது இது யாருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அண்ட் 60 வயசுக்கு மேலே இருக்கிற முதியோர்கள். காரணங்கள் என்னென்னா இவங்க 2 பேருக்குமே இந்த பெயின் நர்வ் எண்டிங்ஸ் இருக்குது. இந்த பெயின் வந்து அந்த நர்வ் எண்டிங்ஸ்லேருந்து அந்த பெயின் வரும். இந்த நர்வுங்கிறது நரம்பு. இந்த ஹார்ட்டை சுற்றி இருக்கிற நரம்புகள் வந்து அது மறுத்து போயிடும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்கட்டும், ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும். ஸோ அவங்களுக்கு வலின்னு ஒன்றும் தெரியாது, ஒரு மாதிரியா டிஸ்கம்ஃபர்ட் சொல்லுவாங்க, இல்லாட்டி எந்த சிம்டமுமே இருக்காது அவங்களுக்கு. திடீர்னு ஒரு நாள் உயிரிழப்பு வந்திருக்கலாம், இல்லாட்டி திடீர்னுட்டு மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்க. ஹார்ட்டில் இசிஜி எடுத்து பார்த்தா ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு 7 நாள் முன்னாடியே வந்துருச்சு சார்ன்னு சொல்லுவாங்க டாக்டர். ஸோ இந்த மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் கொடுக்கலாம் டாக்டர், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இதுக்கு முன்னாடியே வந்துருச்சுன்ட்டு. ஸோ இந்த 2 பேர் டயபெட்டிக்ஸ் அண்ட்
மோர் தேன் 60 இயர்ஸ் இவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு தான் இந்த சிம்டம்ஸ் இல்லாமல் இந்த சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கு நம்ம என்ன சார் பண்ண முடியும்? ஏன்னா நம்மளுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே இருக்காதுன்றப்போ என்ன சார் பண்ணுறது இதுக்கு ஆக்சுவலாக? ரெகுலர் ஹெல்த் செக்கப் தான். அதான் நாங்கள் திருப்பியும் சொல்கிறது வந்து ஹெல்த் செக்கப் பண்ணால் தான் இதெல்லாம் பிடிக்க முடியும். அதாவது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டோ இல்லை ஒரு 60 வயசுக்கு மேலே முதியோர்கள் இருக்காருங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இப்போல்லாம் நிறைய டெஸ்ட்ஸ் வந்துருச்சு. அதில் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது வரதுக்கு முன்னாடி அதுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறது. அதுக்கான டெஸ்ட்டால் அதுக்கு முக்கியமான டெஸ்ட்டு ட்ரெட்மில் டெஸ்ட். ட்ரெட்மில் பண்ண முடியாதவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் டெஸ்ட் இருக்குது. டோபுட்டமின் ஸ்ட்ரெஸ் எக்கோன்னு சொல்லுவோம், இல்லை சிடி கொரோனரி ஏஞ்சியோகிராம்னு சொல்லுவோம், இல்லை சிடி கால்சியம் ஸ்கோரிங்னு சொல்லுவோம். இதெல்லாமே ஸ்க்ரீனிங் டெஸ்ட். அதாவது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லையான்ட்டு எத்தனை பேர் என்னோட ஃபேமிலிலேயே நாங்கள் வந்து இந்த சிடி கால்சியம் ஸ்கோரிங் இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு ரத்த குழாய்கள் அடைப்புகள் இருக்குது, சீக்கிரம் இதை சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடி அவங்கள நாங்கள் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப அவசியம், எல்லாருக்கும் தெரியணும். ஸோ த்ரெட்மில் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு சார். ரீசெண்டாக கொஞ்ச நாளாகவே வந்துட்டு ஜிம் போகிறவங்களுக்கு ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு ஹார்ட் இஷ்யூஸ் வருது, ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம். அது உண்மையா சார்? இதாவது ஜிம்மு போகிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜிம்மு போகிறதுனால வர்றது கிடையாது. அது அவங்க ஹெல்த் செக்கப் ப்ராப்பராக பண்ணாதனால. ஸோ ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த 40 வயசுக்கும் ஜிம்மு பக்கமே போனதில்லை. திடீர்னு 40 வயசுக்கு அப்புறம் நான் ஜிம்முக்கு போகிறேன்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிவிட்டு உடம்புல கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது, என்னோடய உடம்பு வந்து ஜிம்முக்கு ஏற்ற மாதிரி ரெடியாக ஏற்றுக்கிறது, இந்த ட்ரெட்மில் டெஸ்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதில் இசிஜியில் மாற்றங்கள் எதுவும் வரலையா இருக்குதா, இல்லை கால்சியம் ஸ்கோரிங் இதெல்லாம் பண்ணிவிட்டு ரத்த குழாயெல்லாம் க்ளீனாக இருக்குதா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜிம்முக்குள்ளே போகிறது நல்லது. நேரடியாக எந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இல்லாமல் டேரெக்டாக நான் ஜிம்மு போய் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறது தவறு. ஸ்பெஷலி 35 வயசுக்கு மேலே. அதாவது இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு நினச்சிக்கிறது தவறு. அது வந்து செக்கப் பண்ணால் தான் நமக்கு தெரியும்.